கிட்டத்தட்ட நம்ம மல்லி வெண்பாவை நெருங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதால நிச்சயமா அப்கமிங் சீக்வன்ஸ் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வெண்பாவை கடத்தின கதையை ஒரு மாசமா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. பார்க்குற நமக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஒரே நெகட்டிவா போச்சுது அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் ட்ராக் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், விஜய் மல்லி வெண்பா 3 பேருமே ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான லைஃப்பை தான் வாழ்ந்திருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இவங்க 3 பேருக்குள்ளேயுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் இருந்தாங்க. இந்த தீபிகா வந்ததுல இருந்தே பல பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தீபிகா தேவையில்லாத வேலைகள் பண்ணாங்க, வெண்பாவை குறி வச்சாங்க அப்படிங்கிறதால இப்ப வெண்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதற்கு எல்லாத்துக்குமே இந்த தீபிகா தான் காரணம். தீபிகா இப்ப பிரச்சனை குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதன் முன்னாடி இந்த ரேணுகாவுமே இப்ப வெண்பாவை கடத்தி வச்சு அவங்க பல வேலைகள் பண்ணாங்க கவின் மூலமா. அதுல இருந்து சமாளிச்சு வந்தாங்க. இனிமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தீபிகாவோட என்ட்ரிய கொண்டு வந்தாங்க. தீபிகாவுமே விஜய், மல்லி, வெண்பா 3 பேரையுமே டார்கெட் பண்ணி அவங்களால என்ன பண்ண முடியுமோ எல்லா வேலைகளையும் பண்ணாங்க. இப்ப இடையில கூட தீபிகா, விஜய், மல்லி 2 பேரையும் பார்த்துட்டு போயிரலாம் அப்படிங்கிற மாரி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா விஜய் கால்ல அடிபட்டுருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள பார்த்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. உங்க கால்ல அடிபட்டுருக்கு, அதனால நீங்க வெளியில வரவே கூடாது அப்படிங்கிற மாரியே விஜய் கிட்டயுமே, அதுபோல மல்லி கிட்டயுமே உங்களுக்கு நெறைய ஆபத்து இருக்கு. நீங்க வெளியில வராதீங்க மல்லி அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருப்பாங்க. நீங்க வெண்பாவ பத்தின கவலைய எங்ககிட்ட விடுங்க. நாங்களும் எங்களோட போலீஸ் டீமும் சேர்ந்து நிச்சயமா வெண்பாவ மீட்டுருவோம் அப்படிங்கிற மாரி டயலாக்லாம் விட்டுருந்தாங்க. அதுபடி நம்ம காத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா வெண்பாவ மீட்டு கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இந்த தீபிகா சொன்னதோட சரி, அதுக்கப்புறமா அவங்கள காமிச்சாங்களா அப்படின்னு சொன்னா அவங்க ஸ்டோரிக்குள்ள வராத மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்ப வெண்பாவை காப்பாத்துறதுக்காக கடவுளா பார்த்து ஒரு நர்ஸ் அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த நர்ஸ் இப்ப மல்லியோட நம்பரை எடுத்துட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் மல்லிக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. வெண்பா ரொம்ப சேஃபா இருக்கிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் அது எங்க இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதால மல்லி இதை பார்க்கவுமே பயங்கரமா ஹாப்பி ஆகுறாங்க. தன்னோட பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல இப்ப அவங்க போலீஸ் உதவியோட சேர்ந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல்லையுமே வெண்பாவை ரொம்பவே சேஃபா மீட்டுடுறாங்க. ஸோ அப்கமிங் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். இதைத்தான் ரசிகர்களுமே எதிர்பார்த்து காத்து இருக்கிறாங்க. இந்த அப்டேட் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.